சரிவிகித உணவு பிரச்சனைகள் மாணவர்கள் வயதுக்கு ஏற்ற எடை இல்லாதிருத்தல், இரும்புச்சத்து குறைபாடு, வயிற்று வலி ஏற்படுதல். நாம் உண்ணும் உணவில் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் சரியான விகிதத்தில் கிடைக்கவில்லை என்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. ஊட்டச்சத்து குறைபாட்டினால் நோய்கள் உண்டாகுகின்றன. புரத குறைபாட்டால் குவாஷியோர்கள், மராஸ்மஸ் நோய்கள் ஏற்படுகின்றன. தாதுப்புக்கள் குறைபாட்டால் ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமலேசியா, கிரிட்டினிசம், இரத்த சோகை போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. காரணங்கள்: சரிவிகித உணவு உண்பதில்லை, தினமும் நேரத்திற்கு உணவு உண்பதில்லை, காலை உணவு உண்பதில்லை, நீர் அருந்தாமல் இருத்தல், கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாதுப்புக்கள், நீர் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உண்பதில்லை. விளைவுகள்: மாணவர்கள் காலை வழிபாட்டு கூட்டத்தில் மயக்கம் போட்டு விழுதல், வயிற்று வலி ஏற்படுதல், இரத்த சோகை நோய் ஏற்படுதல், மாணவர்களின் உடல் நலம் பாதிக்கப்படுதல். வைட்டமின் ஏ நாளைக்கண் நோய், வைட்டமின் பி பெரிபெரி, வைட்டமின் சி ஸ்கர்வி, வைட்டமின் டி ரிக்கெட்ஸ், வைட்டமின் இ நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை, வைட்டமின் கே பலவீனமான எலும்புகள் மற்றும் பற்கள் போன்றவை வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். தீர்வு: அனைத்து மாணவர்களும் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாதுப்புக்கள் மற்றும் நீர் நிறைந்த உணவுகளை உண்ண விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அனைத்து மாணவர்களும் தானிய வகைகள், பருப்பு வகைகள், கொழுப்புகள் பொருட்கள், கீரைகள், பழங்கள் போன்றவற்றை உண்ண விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பள்ளி இடைவேளையில் நீர் அருந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாணவர்கள் வயிற்று வலி, இரத்த சோகை, மயங்கி விழுதல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகிறார்கள். கார்போஹைட்ரேட் நிறைந்த பழங்கள், தேன், பீட்ரூட், அரிசி, சோளம், முழு தானியங்கள், கொட்டை உணவுகள் போன்றவற்றை உண்ண வேண்டும். புரதங்கள் நிறைந்த முட்டை, மீன், பால், கோழி இறைச்சி, சோயாபீன்ஸ் கொட்டைகள், பருப்புகள் போன்றவற்றை உண்ண வேண்டும். கொழுப்புகள் நிறைந்த வெண்ணெய், நெய், பால், பாலாடை கட்டி, பன்னீர் கொட்டைகள், இறைச்சி, மீன், முட்டையின் கரு, மஞ்சள் கரு போன்றவற்றை உண்ண வேண்டும். வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புக்கள் நிறைந்த பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்ண வேண்டும். சரிவிகித உணவை அறிந்து அதை உண்ண வேண்டும்.